அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 4/6/2025 வைகாசி மாதத்தின் 21ஆம் நாள் புதன்கிழமையில் நவமி திதியில் வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளில் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. நீங்கள் சொந்த வீட்டில் குடியிருப்பவராக இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் குடியிருப்பவராக இருந்தாலும் சரி, தவறாமல் செய்யுங்க. ஏன்னா நம்ம குடியிருக்கக்கூடிய வீடு அப்படிங்கிறது மகாலட்சுமி தங்கக்கூடிய இடமாக கருதப்படுது. நம்ம வீட்டில் வாஸ்து குறைபாடு இல்லை அப்படின்னா தான் தெய்வமே முதல்ல இருக்கும். அதுவும் குறிப்பாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்க தவறாமல் செய்யுங்க. சொந்த வீட்டில் நாம் வாஸ்து பார்த்து தான் கட்டியிருப்போம். இருந்தாலும் சில விஷயங்களால் குடும்பத்தில் தொடர்ந்து பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் வாஸ்து குறைபாடு உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் சொந்த வீட்டுக்காரர்களும் தவறாமல் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. வாடகை வீடுகளில் சில வீடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பிளானை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய இடத்த வச்சு அந்த முன்ன பின்ன 1 அடி 2 அடி அதெல்லாம் கணக்கு பார்க்க மாட்டாங்க. வாஸ்து பார்த்து தான் கட்டுவாங்க. இருந்தாலும் கொஞ்சம் வித்தியாசப்பட்டுச்சு அப்படின்னா அதெல்லாம் கணக்கில் வச்சுக்காமல் கட்டிடுவாங்க. அப்போ சின்ன சின்ன குறைபாடுகள் கண்டிப்பாக ஏற்படத்தான் செய்யும். அதெல்லாம் சரி செய்கிறதுக்கு தான் இந்த வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளை தவறாமல் பயன்படுத்தி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வாஸ்து குறைபாடுகளும் நீங்கும். அதனால் ஏற்படக்கூடிய குடும்ப பிரச்சனைகளும் நிச்சயமாக நீங்கும். பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு. அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டம் கடந்த ஒரு 6 பதிவுகளாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த திட்டத்தை முதல்ல நான் சொல்லும்போது உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா தொடர்ந்து இந்த திட்டத்தின் மூலம் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. அதனால் தினம்தோறும் உணவளிக்கும் பணியை என்னால் செஞ்சிட்ருக்க முடியுது. உங்கள் வீட்டு குழந்தைகளின் பிறந்த நாள், திருமண நாள் மற்றும் சிறப்பு வைபவ நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும், தினம்தோறும் ரூபாய் 30 செலுத்தும் இந்த திட்டத்தில் இணைந்து நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும், அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வர்ண ஆகர்ஷண வசிய திலகத்தை அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதை பற்றி விளக்கம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. வீட்டின் தென்மேற்கு மூலை நைருதி மூலை அப்படின்னு சொல்லப்படுது. வாஸ்து சாஸ்திரத்தின்படி இந்த இடத்த குபேர மூலை, கன்னி மூலை அப்படின்னு சொல்கிறாங்க. வாஸ்து சாஸ்திரப்படி இந்த மூலையில் பீரோ, நகை இதெல்லாம் வச்சோம் அப்படின்னா பணவரவு அதிகரிக்கும். அப்படிப்பட்ட நைருதி மூலையில் தான் நாம் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறோம். இதை நீங்கள் செய்கிறதுனால மென்மேலும் உங்களுக்கு பணமும் நகையும் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஒரு கண்ணாடி பாத்திரம் எடுத்துக்கோங்க. கண்ணாடி பாத்திரம் தான் எடுக்கணும். கண்ணாடி டம்ளர் எடுத்துக்கோங்க, அல்லது கிண்ணம் எடுத்துக்கோங்க, அல்லது சின்ன கண்ணாடி குடுவை, ஜக்கு எதுவுமே இல்லையா, நீங்கள் ஏதாவது வீட்டில் ஸ்பைசஸ் போட்டு வச்சுருக்கிற பாட்டில் இருக்கும் இல்லையா, அந்த பாட்டில் எடுத்துக்கோங்க. தவறே கிடையாது. அதில் நிறக்க தண்ணி ஊற்றுங்க. ஊற்றிட்டு ஒரே ஒரு எலும்புச்சம்பளங்க, வேறு எதுவுமே கிடையாது, ஒரே ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து அதுக்குள்ளே போட்டு 2 துளசி இலைகளை அது மேலே போடுங்க. ஏன்னா நவமி, புதன் இது ரெண்டுமே பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள். அதனால் துளசி இலைகளை போட்டு நீங்கள் இந்த நைருதி மூலையில் வச்சுருங்க. எந்த நேரத்தில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ காலையிலேருந்து இன்று இரவு 8 மணிக்குள்ளே எப்போ நேரம் கிடைச்சாலும் வச்சுருங்க. மறுநாள் காலை அந்த தண்ணீரை வீட்டை சுற்றி தெளித்து விட்டுட்டு அந்த எலும்புச்சம்பளத்தை 2ஆக அறுத்து குங்குமம் தடவி உங்கள் வீட்டு நிலைவாசலை சுற்றி அதன் பிறகு கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க. இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்களும் செய்யுங்க, மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள். இந்த சேனலில் நிறைய பதிவுகளை என்னால் பதிவு செய்ய முடியல. அதனால் மகா பெரியவா ஆன்மீகம் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை புதிதாக ஆரம்பித்திருக்கிறேன். அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தவறாமல் அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.